இன்றைக்கு மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அன்பண்ணன் தளபதியார் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவின் பேரில் வெள்ள நேரத்தில் மக்களை காப்பதற்காக தன்னுடைய உயிரையோட மறந்து அந்த மக்களை காப்பாற்றின அந்த மீனவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தி அவர்களுக்கு பரிசும் கொடுத்து அவருக்கான அடையாளமான சர்டிஃபிகேட்டும் கையில் கொடுத்துருக்கோம். கொடுத்தது இல்லாமல் என்னென்னா அவங்க நல்லா மனநிறைவோடு சாப்பிட்டு போனோம். ஏன்னா மக்களை காட்டணுங்கிற மாதிரில இன்றைக்கி மீன்வளத்துறையை பொறுத்தவரையில் என்னென்னா எந்தெந்த இடத்துல தூண்டில் வளைவு வேணும், எந்த இடத்துல தடுப்பு சுவர் வேணும், எந்த இடத்துல ஹார்பர் வேணும், இதெல்லாம் குறிப்பெடுத்து மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சரை வச்சு உத்தரவு பெற்று இன்றைக்கி கடுமையாக தமிழ்நாடு முழுவதும் அந்த பணிகள் நடைபெற்று வருது. அது மட்டுமல்ல, இன்றைக்கி ராமநாதபுரத்தில் பாசி மூலம் பாசி வளர்த்து அதை உணவுப் பொருளாக மாற்றக்கூடிய அந்த வேலையும் இன்றைக்கு திறமையாக நடைபெற்று வருகிறது. அதுபோக குளத்தில் உள்ள மீன் ஆறுகளில் குளங்களில் மீன் குஞ்சுகளை விட்டு அதில் பயன்பெறுகின்ற வகையில் நாட்டு மீனவர்களாக இருக்கின்றவர்கள் அந்த மீன் பிடிப்பதற்கான வழிவகைகளை இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். மீட்பு பணியின் படகுகள் சேதம் மீட்பு போது படகு சேதமடைந்த படகுகளுக்கு குறிப்பெடுத்து நிவாரணம் வழங்கப்படுவதற்காக மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு போயிருக்கு. அது கண்டிப்பாக வரும். அது இல்லாமல் வலைகள்லாம் நிறைய காணாமல் போயிருக்கு. நிறைய போட்டில் என்ஜினில் பாதிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் கணக்கெடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் வெகு சீக்கிரத்தில் துறையின் மூலம் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு போயிருக்காங்க. அது வெகு சீக்கிரத்தில் அவர்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். இது எங்க துறை மட்டும்தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.